Hello all, welcome to Hurray World. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் என்பிடிஎல்ல கோர்ஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஸ்வயம் கோர்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எப்போ வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வயம் என்பிடிஎல்ங்கிற வெப்சைட்க்கு போயிருங்க. போனதுக்கப்புறம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக வந்து எப்போ எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து டேட் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் 4 வீக், 8 வீக், 12 வீக்னு சொல்லிட்டு 3 வீக்ஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு, அப்புறம் செகண்ட் ஒரு செட் நடக்குது. ஃபர்ஸ்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் வந்து Jan 20 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் வந்து 4 வீக் கோர்ஸ் வந்து February 14 முடியுது, 8 வீக் கோர்ஸ் வந்து March 14 முடியுது, அண்ட் 12 வீக் கோர்ஸ் வந்து ஏப்ரலோட முடியுது. அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வீக் அண்ட் 4 வீக் சேர்த்து March 22, 23 நடக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 12 வீக் கோர்ஸும் செட் 2ஓட நடக்கும். ஸோ 12 வீக் கோர்ஸ் ப்ளஸ் செட் 2ல இருக்கக்கூடிய 4 வீக், 8 வீக்லாம் சேர்த்து எக்ஸாம் வந்து ஏப்ரல் அல்லது மேல வந்து நடக்கும். இந்த கோர்ஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா செட் 1, செட் 2 சேர்த்து November 15 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் செட் 1க்கு வந்து Jan 27 ஈவினிங் 5 o'clock வந்து என்ரோல்மெண்ட் க்ளோஸ் ஆகுது. அண்ட் செட் 2க்கு வந்து February 17, 2025 5 o'clock வந்து க்ளோஸ் ஆகுது. நீங்கள் வந்து 12 வீக் கோர்ஸ் எடுக்கும்போது ஜனவரிலே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கணும். ஸோ நீங்கள் கோர்ஸுக்கு வந்து நவம்பர் டு ஜான்வரி வந்து பண்ணுவீங்க. அண்ட் எக்ஸாமுக்கு வந்து December 16 ஆரம்பிச்சு February 10 அல்லது 14, இங்கே வந்து February 20 அல்லது 24 சொல்லிட்டு 2 டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து Jan 2025ல ஸ்வயம் கோர்ஸுக்கான ஷெடியூல். அண்ட் என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும்னா அந்த கோர்ஸ் லிஸ்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க சொல்லிட்டு இருக்கும். இந்த கோர்ஸ் கூடவே கோர்ஸ் ஐடி, அப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை நடத்தக்கூடிய ப்ரொஃபஸர் பேர், அப்புறம் எந்த இன்ஸ்டிடியூட் வந்து அதை கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ டியூரேஷன், இப்படி A to Z இன்ஃபர்மேஷன் அந்த பிடிஎஃப்ல இருக்கும். அண்ட் அதோட லாஸ்ட்டாக போனீங்கன்னா அங்கே லிங்க் இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இங்கே பாருங்க எல்லோ கலரில் இருக்குல்ல, ஸோ இங்கே லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்பிடிஎல்ல கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கிரெடிட்டை வந்து நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு சிஜிபிஏ வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதை பாருங்கள், உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து பர்சியூ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ஜினியரிங் பற்றின அப்டேட்ஸ் வேணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.